13 வயசுல படிப்பு போச்சு. வீட்ல கஷ்டம். தொடர்ந்து பல நாளா பசி. வேலை தேடி தேடி அழுத்து போச்சு. ஒரு நாள் பசியில மயக்கம் அடைஞ்சு ஒரு நாடக கொட்டகையோட வாசல்ல சொருகுன கண்ணோட உட்கார்ந்துட்டு இருந்தான் அந்த சின்ன பையன். ஒரு பணக்காரர் குதிரையில நாடகம் பார்க்க வந்தாரு. பையன் கிட்ட, டே தம்பி, இங்க கட்டிட்டு போற குதிரையெல்லாம் காணாம போயிருது, நீ இத பாத்துக்க, வரும்போது நான் காசு தரேன் அப்படின்னாரு. ஆகா, இப்படி கூட ஒரு வேலையா? பையன் ஆர்வமா தலையாட்டினான். தெம்போட எழுந்தான். நாடகம் முடிஞ்சு பணக்காரர் வெளியே வந்தாரு. வெளியே நிக்கிறது என்னோட குதிரை தானா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு குதிரையை சுத்தப்படுத்தி பளபளப்பா தொடச்சு வச்சிருந்தான் பையன். கொஞ்சம் அதிகமாவே பணத்தை அவன்கிட்ட நீட்டினாரு பணக்காரரு. சில்லறை கிடைக்கும்னு நினைச்சவன் கையில பணம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டான். மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மத்தவங்களும் குதிரையை அவன் கிட்ட கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான். வருமானம் அதிகமாக உதவி வேலைக்கு ஆளை வச்சு முதலாளியாவும் ஆகிட்டான். அதோடு விட்டானா, நாடகங்களையும் கவனிச்சான். மிகப்பெரிய இலக்கிய மேதையாயிட்டான். அந்த சிறுவன் தான் உலக புகழ் பெற்ற இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர். மனுஷங்களுக்கு எப்ப வேணும்னாலும் நல்ல நேரம் வரும். வர்ற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியா பிடிச்சுக்கிட்டா போதும், குதிரைக்காரனும் குபேரனாகி விடலாம். உங்களுக்கு கிடைக்கிற சான்ஸையும் விட்டுறாம அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ்க்கையில சக்சஸ் ஆகுங்க. தேங்க்யூ.